என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, My beloved children in Christ, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். in the name of Jesus, I'm blessing you. எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? All peoples are happy. மிகுந்த வெயில் காலம் அல்லவா? This is the summer season, right? வெளிவருவதற்கே ஒரு பயம் ஏற்படுகிறது. You are getting the fear to come out, right? இன்னைக்கு நிறைய திருச்சபைக்குள் ஏசிகள் இருக்கலாம். And many churches having the AC. சில சபைகள் ஏசி இல்லாமல் இருக்கலாம். Some churches doesn't have AC. அந்த மாதிரி சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு The peoples who are having that kind of church, அந்த வெயிலுக்குள்ள எப்படி போய் உட்கார்றது என்று எண்ணம் வரலாம். you have to think how we can go and sit in that summer season. ஆனா தெய்வ பிள்ளைகளே, But beloved children, எந்த சூழ்நிலையிலும் in any situation, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். we have to take care of to understand the word of God. தேவ வார்த்தை கேட்கிறவர்கள் நிறைய பேர் தேவ வார்த்தையின்படி நடக்காமல் இருக்கிறார்கள். Many peoples are not doing what they are listening from the words from the God. உலகப்பிரமாணமாக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். They are surrendered themselves to the world. ஆடல்கள் பாடல்கள் என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். They are giving the themselves to the singing and dancing. சிலர் டிவி சினிமா அதற்குள் தன்னை நேரத்தை செலவழிக்கிறார்கள். Some peoples are using the time for the watching TV. இதெல்லாம் நம்மளை ஒன்றுமே செய்யாது என்கிற எண்ணத்துக்குள் தேவ பிள்ளைகள் வந்துடுறாங்க. The peoples are thinking that this kind of things are not doing anything to us. தேவனுக்குண்டான பயம் இல்லாமல் போய்விடுகிறது. They didn't have the fear of the God. என் அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved God children, வசனம் அழகாக சொல்லுகிறது. the Bible word says, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வேத வசனம் விதமாக சொல்லுகிறது. 1 Corinthians 9 verses 27 says, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாததற்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். By I discipline my body and keep it under control, lest after preaching to others, I myself should be disqualified. இப்பொழுது நான் உங்களுக்கு தேவ வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். But today, right now, I am preaching the words of the God. நான் இந்த தேவ வார்த்தைகளை சொல்லுகிற எனக்குள் இப்படிப்பட்ட தன்மைகள் மாறி இருக்க வேண்டும். I'm changing myself to tell about the words of the God. நான் டிவியும் சினிமாவுக்குள் நேரத்தை செலவழிக்க கூடாது. I do not send the times to the watching TV. என் சரீரத்தை நான் ஒடுக்கி தேவனுக்கு பிரியமாக காணப்பட I வேண்டும். have to control my body, to surrender my body to the God. அதுபோல்தான் தேவ பிள்ளைகளை நீங்களும் Like that, you have to be like that. நிறைய வீட்டுல போய் நீங்க ஜெபிக்கிறீங்க, You are going to pray to many houses. சபைக்குள்ள நீங்க ஜெபிக்கிறீங்க, You are praying in the church. சபைக்குள் தேவ வார்த்தைகளை கேட்கிறீங்க. You are using and listening the words from the God. அந்த வார்த்தைகளை குறித்து அநேகருக்கு சொல்லுகிறீங்க. You are using the God words to the peoples. ஆனால் But அதற்கேற்றபடி நடத்தை நம்ம கிட்ட இருக்கிறா என்று சிந்திக்க சொல்லுங்க. we have to think this kind of disciplines we have. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, Not only to you. ஊழியர்களுக்கும் தேவன் அதை உணர்த்துகிறார். God is using to the pastors also. ஏனால் மற்றவர்களுக்கு ஆகாத போகாதபடி, Because we do not use it to others. மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி நடந்து கொள்ளாமல், We have to control ourselves. People do not disqualify us. மற்றவர்கள் உணரத்தக்க அளவுக்கு நான் என் சரீரத்தை ஒடுக்க வேண்டும். The other peoples have to understand what we have. தேவனுக்கேற்ற நல்ல நடத்தைகள் என்னிடத்தில் காணப்பட வேண்டும். We have to discipline ourselves of the God. நான் உங்களிடத்தில் தேவ வார்த்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், If I'm telling the words of the God, அதற்கு என்னை முதலாவது நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். first of all, I have to qualify myself. அப்படி நான் என்னை உருவாக்கி கொள்ளும் பொழுதுதான் When I qualified myself like that, அந்த தேவ வார்த்தைகள் மற்றவர்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். the words from the God is uses to the people. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், Many God children, 100% தேவ பிள்ளைகள், 90% of the Christ peoples, உலகத்தின் ஆசையின் மத்தியில வாழ்ந்து the கொண்டிருக்கிறோம். peoples living the life among the world.
தேவனுக்காக தன் சரீரங்களை ஒடுக்கிறவர்கள் ஒருவரும் காணவில்லை. No one is like obedience to the God. ஆடம்பரமாக வாழ விரும்புகிறோம். They want to live their life in a luxury. அநேக தேவ பிள்ளைகள் திரையரங்களை கூட படம் பார்க்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். Many Christian people are watching the movies in the cinemas. அப்போ ஏதோ ஒரு தேவ பிள்ளைகள் தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Some of the Christian people is not understanding the words and they are not listening from the God words. ஆனால் பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம், துதிக்க செய்கிறோம். But we are praising the God. அவருடைய இருதயம் எவ்வளவு வலி இருக்கும் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உணரவில்லை. Each and every Christian peoples have to understand the pain of the Christ. இன்னைக்கு உனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலாம். Today that will give you the happiness. தலைமுறைக்கு நீங்கள் பாவத்தை சேர்த்து வைத்து போகாதபடி, But you are saving the sins of your generation. தலைமுறைகளுக்கு சாபங்களை சேர்த்து வைக்காத போகாதபடி, We do not save the curse to our generations. நீங்கள் தேவனுக்கேற்றவர்களாக இருந்தால்தான் You have to change yourself to the Christ. உங்களுடைய நடத்தைகள் செயல்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவனுக்கு பிரியமாக இருந்தால்தான் Your disciplines, your activities, everything is to be to the God. உங்கள் பிள்ளைகளை தேவன் காப்பாற்ற முடியும். God going to save your generation. நல்லதை விதைங்க, Harvest the good things, நல்லதை பேசுங்க, speak the good things, நல்ல எண்ணத்தோடு இருங்க, have the good thoughts, எல்லோரிடத்தில் அன்பாக இருங்க, be good to others, சுயமான ஒரு முடிவை எடுக்காதீங்க, don't take yourself decisions, சபையை சார்ந்து இருங்க, please depend to the church, ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, please discipline and understand, obey your pastors, தேவ வசனத்துக்கு செவி கொடுங்க, give your ears to the Bible words. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you among all the things. ஆமென். Amen.